ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 3 தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பகுதியை தூர நீக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய். ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். இதை தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. புழு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தூர போட்டு மற்ற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி தொக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கலர் மாற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி நீல சைஸாக வெட்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு 3 பூண்டை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக புளிப்பாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கரையும். கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக கத்திரிக்காயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிடுவாங்க. சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் புளியோதரைக்கு, எலுமிச்சை சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும்போதே நாக்கு ஊறுது. அப்போ சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.